உக்ரைனின் எரிசக்தி மையங்கள் மீது ரஷ்யா நடத்திய பயங்கர தாக்குதலால் பல நகரங்கள் இருளில் மூழ்கின. உக்ரைனின் எரிசக்தி அமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா பெருமளவில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது. தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை கீவ், கார்கிவ், ஒடேசா, நிப்ரோ மற்றும் லீவ் உள்ளிட்ட பல நகரங்களில் பதிவாகின. ரஷ்யா 60க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்தது. பெரும்பாலானவை தடுக்கப்பட்டாலும் சில தாக்குதல்கள் முக்கிய மின் உற்பத்தி மற்றும் விநியோக நிலையங்களை தாக்கியதாகவும் உக்ரைன் கூறியது. நிப்ரோவில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் நேரிட்ட தாக்குதலில் 2 உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். நாட்டின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் மின் விநியோகம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருப்பதாக உக்ரைன் எரிசக்தி அமைச்சகம் கூறியது. மருத்துவமனைகள், நீர் விநியோகம் மற்றும் வெப்ப நிலையங்கள் அவசர மின்சாரம் மூலம் இயங்குகின்றன. இந்த தாக்குதல்கள் பனிக்காலத்தின் துவக்கத்தில் நடைபெறுவதால் மக்களின் வாழ்வில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குளிர் நிலைமைகளில் மின்சாரம் மற்றும் வெப்பம் இல்லாமல் லட்சக்கணக்கானோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடும் என்று கூறப்படுகிறது.